அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் அளப்பெரும் கிருபையினால் அவனால் கடமையாக்கப்பட்டிருக்கிற ஜும்ஆவுடைய இந்த வணக்கத்தில் நாம் எல்லாம் ஒன்று கூடி இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நேரத்தில் முஸ்லிம்களும் திருக்குர்ஆனும் என்கிற தலைப்பில் சில செய்திகளை நாம் கவனத்தில் வைத்துக் கொள்வோம். இந்த உலகத்தில் எண்ணற்ற பல்வேறு வகையான படைப்புகளை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அந்த படைப்புகளில் சிறந்த உயர்ந்த ஒரு படைப்பாக, மேன்மை மிக்க ஒரு படைப்பாக மனிதர்களாக இருக்கிற நம்மை ஆண்களாக பெண்களாக அல்லாஹ் படைத்திருக்கிறான். படைக்கப்பட்ட அனைத்து படைப்புகளும் மனிதனை தவிர எல்லா படைப்புகளும் அவை படைக்கப்பட்ட விதம், படைக்கப்பட்ட நோக்கம் ஒன்று. மனிதர்களாக இருக்கிற நாம் படைக்கப்பட்ட விதம், படைக்கப்பட்ட நோக்கம் வேறொன்று. எல்லா படைப்புகளும் நமது அவசிய தேவைக்காக, நம்முடைய உலக நலனுக்காக இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் படைத்ததாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான். நாம் மனிதர்களாக இருக்கிற நாம் மறுமை என்கிற ஒரு வாழ்க்கைக்காக, உண்மையான வாழ்க்கை என்பது மறுமைதான், அந்த வாழ்க்கைக்காகத்தான் நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நமது உலக சூழல் தேவை சரியாக அமைய இந்த ஒட்டுமொத்த உலகமும் அல்லது பூமி, வானங்கள், பூமி, பிரபஞ்சம் அனைத்தும் நமது தேவைக்காக, நாம் மறுமை என்கிற வாழ்க்கைக்காக படைக்கப்பட்டிருக்கிறோம். இதை குர்ஆன் அடிப்படையான ஒரு பாடமாக சொல்லித் தருகிறது. பொதுவாகவே மனிதனாக பிறந்த எல்லோருமே இந்த உலகம்தான் வாழ்க்கை என்று நினைக்கிறோம். மரணித்து விட்டால் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நினைக்கிறோம். உண்மையில் இது வாழ்க்கை இல்லை. மரணம் என்பது வாழ்க்கையின் முடிவு அல்ல. முடிவே இல்லாத நிரந்தரமான உண்மையான வாழ்க்கையின் நுழைவாயில்தான் மரணம் என்பது. மரணம் என்பது முடிவு அல்ல, அது வாழ்க்கையுடைய துவக்கம். அப்ப இந்த உலகம் என்பது நீண்ட நெடிய பயணத்தில் ஒரு சிறு பகுதி தான். நாம் இன்றைக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மனிதர்களாக 2025, 26களில் உலகத்தில் வாழ்ந்து வருகிறோம். இதற்கு முன்பு ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பூமி நிலப்பரப்பில் வாழ்ந்த தலைமுறையினர் இன்றைக்கு இருக்கிறார்களா? அல்லது நமது ஊரில் நாம் வாழ்கிற இந்த மஹல்லா பகுதிகளில் 100 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்களா என்றால் இல்லை. அப்போது நாம் எங்கே இருந்தோம்? இன்றைக்கு இருக்கிற நாம் 2026 கடையநல்லூரில் வசிக்கக்கூடிய நாம் 1926களில் எங்கே இருந்தோம் என்று சொன்னால், எப்படி இருந்தோம் என்கிற ஒரு அடையாளமே தெரியாத ஒரு காலத்தை கடந்து வந்தோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். நாம் வாரம் ஜும்ஆவுடைய நாளில் கேட்கக்கூடிய ஒரு சூரா தஹர். அந்த சூராவிற்கு பெயர் இன்சான் என்கிற ஒரு பெயரையும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். தஹர் என்றால் காலம், இன்சான் என்றால் மனிதன். இந்த ரெண்டை பற்றியுமே அந்த சூரா ரொம்ப சுருக்கமாக சொல்கிறது. அதில் முதல் வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், ஹல் அத்தா அலல் இன்சான் ஹீனும் மினத் தஹர் லம் யகுன் ஷைஅன் மذ்கூரா. மனிதன் இந்த பொருள்தான் என்று குறிப்பிட்டு சொல்ல முடியாத ஒரு காலத்தை கடந்து வந்தானா இல்லையா என்று அல்லாஹ் கேட்கிறார். 1925, 26களில் நாம் இருந்தோமா என்கின்ற தெரியாது. ஆனால் நமது தொடர்ச்சி என்பது அணுக்களாக, உயிரணுக்களாக, செல்களாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறோம். 2 அறிமுகம் இல்லாத ஆண் பெண் திருமணம் என்கிற உறவால், பந்தத்தால் சேர்க்கப்படுகிறார்கள். ஒரு ஆணுடைய விந்தணுவும் ஒரு பெண்ணுடைய கருமுட்டையும் குறிப்பிட்ட நேரத்தில் இணைந்து 10 மாதம் அது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் உருவாக்கப்பட்டு இந்த உலகத்திற்குள் நாம் வருகிறோம். அப்ப அதற்கு முன்பு இந்த பொருள்தான் என்று தெரியாத நிலையிலிருந்து உங்களை நாம் கொண்டு வந்தோம். அப்ப நமது ஒவ்வொரு படைப்பினுடைய ஒரு
பகுதியும் மிக அற்புதமானது. சன்னங்கன்னமாக அல்லாஹ் நம்மை செதுக்கி உருவாக்கி கொண்டே வருகிறார். இப்ப நீண்ட நெடிய பயணத்தின் ஒரு சிறு பகுதி தான் இந்த உலகத்தில் வாழக்கூடிய இந்த ஆயுட்காலம். அப்ப எப்படி நாம் அணுக்களாக, செல்களாக, உயிரணுக்களாக இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பு இருந்தோமோ, மரணத்திற்கு பிறகு மறுமை விசாரணை வரை நம்முடைய வாழ்க்கை என்பது போய்கொண்டே இருக்குமோ, யார் சொர்க்கத்திற்கு செல்கிறார்களோ, யார் நரகத்திற்கு செல்கிறார்களோ, காலிதீன ஃபீஹா அபதா, அதுதான் நிரந்தரமானது. வாழ்க்கையின் பொருளே அதுதான். உம்மஹாதில் ஹயாத்துத் துன்யா இல்லா லஹு வ லஇப் வ இன்ன தாரல் ஆகிரா லஹியல் ஹைவான். இந்த உலகம் என்பது வீண் விளையாட்டை தவிர வேறில்லை. வாழ்க்கை என்றால் மறுமைதான் வாழ்க்கை. வீண் விளையாட்டு என்று அல்லாஹ் ஏன் குறிப்பிடுகிறான்? இதை ரொம்ப லட்சியமானதாக, பிரம்மாண்டமானதாக, பிரமிக்கத்தக்கதாக நாம் கற்பனை செய்து கொண்டு ஓடிக்கொண்டே இருப்போம். திடீர் என்று மீள முடியாத ஒரு நோயில் மாட்டிக்கொள்வோம், மீள முடியாத ஒரு இடத்தில் சிக்கிக் கொள்வோம், மீண்டு வர முடியாத பல்வேறு வகையான சிக்கல்களில் நாம் ஆக்கப்பட்டுக் கொள்வோம். அப்ப இந்த நிமிடம் வரை இருந்த அந்த கனவு என்ன, அந்த உழைப்பு என்ன, அந்த லட்சியம் என்ன, அந்த ஆசை என்ன ஆயிற்று? அவ்வளவுதான். திடீர் என்று மரணத்திற்கு போய்விடும். அப்ப இதுவரை நீங்கள் வைத்துக் கொண்டிருந்த அந்த கனவு லட்சியம் எல்லாம் என்னவானது? உண்மையில் இது வாழ்க்கை இல்லை. நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது வேறொன்று. வாழ்க்கை என்றால் வறுமைதான் வாழ்க்கை என்று அல்லாஹ் நமக்கு பல்வேறு வசனங்கள் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார். அப்போ குர்ஆன் இந்த அடிப்படையான ஒரு பாடங்களை இந்த மனித குலத்திற்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் குறிப்பிடுகிறான், யா அய்யுஹன் நாஸ் கத் ஜாஅத்துக்கும் மௌஇதத்தும் மின் ரப்பிக்கும் வ ஷிஃபாஉன் லிமா ஃபி ஸுதூர். மனிதர்களே, முஃமின்களே என்று அல்லாஹ் குறிப்பிடவில்லை. மனிதர்களே, மனிதராக குறைந்த அனைவரையும் அல்லாஹ் குறிப்பிடுகிறார். கத் ஜாஅத்துக்கும் மௌஇதத்தும் மின் ரப்பிக்கும். உங்கள் இறைவன் குலத்திலிருந்து, ரப்பிலிருந்து, ரப்பு என்றால் படைத்து நமக்கு தேவையான அனைத்தையும் வழங்கி நிர்வகிக்கக்கூடிய, கண்காணிக்கக்கூடிய அந்த ஒரு ஆற்றல் உள்ளவருக்கு பேர் தான் ரப்பு. உங்கள் ரப்பிடமிருந்து உங்களுக்கான அழகிய ஒரு அறிவுரை வந்திருக்கிறது. உள்ளங்களில் இருக்கிற நோய்களுக்கு நோய் நிவாரணியாக இந்த குர்ஆன் வந்திருக்கிறது. முஃமின்களுக்கு, நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு நேர்வழியாகவும் அது ஒரு அருளாகவும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்த மனிதர்களையும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், முஃமின்களையும் தனியாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அப்ப மனிதனாக பிறந்த அத்துணை பேருக்குமே இது ஒரு அழகிய அறிவுரை. இது உள்ளங்களில் ஏற்படுகிற நோய்களுக்கான நிவாரணம், ஒரு மருந்து. முஃமின்களுக்கு, இறை நம்பிக்கையாளர்களுக்கு, அல்லாஹ்வை நம்பக்கூடிய மக்களுக்கு இது நேர்வழியாக அருளாக இருக்கிறது. அப்ப இந்த வசனம் மனிதனோடு குர்ஆன் பேசுகிறது. மனிதன் ஏன் வந்தான்? எதற்கு இந்த வாழ்க்கை வழங்கப்பட்டிருக்கிறது? எதற்கு இந்த பூமி, எதற்கு இந்த வானம், இந்த பிரபஞ்சம் ஏன் எதற்காக மாறி மாறி போய்கொண்டே இருக்கிறது? தலைமுறை தலைமுறையாக வருகிறார்கள், செல்கிறார்கள், எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறது? இவை அனைத்தையுமே சொல்லித்தரக்கூடிய ஒன்றே ஒன்று குர்ஆன் தான், குர்ஆன் மட்டும்தான். குர்ஆனுடைய செயல் வடிவம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப இந்த குர்ஆன் நாம் ஏன் இந்த உலகத்தில் வாழ்கிறோம், எதற்கு ஒரு உயிராக, ஒரு படைப்பாக இங்கே இருக்கிறோம், எதற்கு கணவன் மனைவி, உறவு, நண்பன், தோழன், வேலை, கல்வி என்பதாக அனைத்துமே நம்மை சுற்றி நடந்து கொண்டே இருக்கிறது. ஆட்சி, அதிகாரம் என்று, நல்லது கெட்டது என்று அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது. இவை அனைத்தையும் பேசக்கூடிய ஒன்றை ஒன்று குர்ஆன். இந்த குர்ஆனை இன்றைக்கு மனிதர்கள் எப்படி பார்க்கிறார்கள்? குறிப்பாக முஸ்லிம்கள் எப்படி பார்க்கிறார்கள்? குர்ஆனை முஸ்லிம்கள் வெறுமனே அது ஒரு ஓதுவதற்கானது, ஒரு பரக்கத்திற்கானது என்பதாக மட்டுமே பார்க்கிறோம். பரக்கத்தில் தான் சந்தேகமே இல்லை, அது மாபெரும் அருள் தான், சந்தேகமே இல்லை. ஆனால் மிக முக்கியமாக அது அருளாக, பரக்கத்தாக நமக்கு அமைய வேண்டும் என்று சொன்னால் அது அழகிய அறிவுரை என்பதை நாம் உணர வேண்டும், புரிய வேண்டும். அந்த வகையில் குர்ஆனை நாம் வாசிக்க வேண்டும். இந்த கடந்த ஒரு மாதம் ரமலான் நமக்கு சொல்லக்கூடிய
அடிப்படையான ஒரு பாடம் என்ன? ரமலானுக்கான சிறப்பே குர்ஆன் தான். குர்ஆனை பிரித்து ரமலான் என்பது இருக்க முடியுமா என்றால் இல்லை. ரமலான் என்கிற சிறப்பிற்கான, லைலத்துல் கத்ர் என்பதற்கான சிறப்பிற்கான முதன்மை காரணமே குர்ஆன் அருளப்பட்டதுதான். அப்ப குர்ஆன் அருளப்பட்டதற்கான காரணம் என்ன? நான் ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் கடந்து செல்கிறேன் என்றால் ஏன் வந்தேன், ஏன் செல்கிறேன், இதற்கு முன்பு எங்கு இருந்தேன், எங்கு போய் கொண்டிருக்கிறேன், நான் யார், என்னை படைத்தவர் யார், இவை அனைத்தையும் பேசுவது குர்ஆன். அப்ப இந்த புரிதலை குர்ஆனிலிருந்து முஸ்லிம்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறோமா என்றால் அது கேள்வியாக மட்டுமே இருக்கும். அது சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும், அது பேசக்கூடிய ஒவ்வொரு உபதேசங்களையும் நாம் பொருள் அறிந்து, அதனுடைய விளக்கம் அறிந்து, வழிகாட்டுதல் அறிந்து, அது அறிவுரைதான் என்பதை புரிந்து வாசிக்கக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வயதுகள் வரை ஒரு சாதாரணமான ஒரு குடும்ப தலைவர், சிறந்த மனிதர், சிறந்த ஒரு வியாபாரி, நல்ல ஒரு மனிதர், அவ்வளவுதான். ஆனால் 40 வயதுகளில் அந்த காலத்தில் குர்ஆன் அருளப்படுகிறது. அருளப்பட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களது வாழ்க்கை முன்னோக்கி சென்று கொண்டே இருக்கிறது. தனிப்பட்ட வாழ்க்கை மட்டுமல்ல, மனித குலத்தின் வாழ்க்கை, இந்த உலகத்தின் போக்கு அனைத்தும் மிகப்பெரிய அளவிற்கு மாறுகிறது. அல்லாஹ்வின் தூதர் மாற்றுகிறார்கள் என்றால் அவர்களுடைய தனித்திறமை அல்ல, குர்ஆன் உள்வாங்கப்பட்டு, குர்ஆன் புரிந்து கொள்ளப்பட்டு, இதுதான் வாழ்க்கை. நான் ஏன் ஒரு மனிதனாக உலகத்தில் பிறந்திருக்கிறேன், இந்த மக்காவில் நான் ஏன் வாழ்கிறேன், நான் ஏன் குழந்தையாக இளைஞனாக மாறி 40களை 50களை ஏன் கடந்து கொண்டே இருக்கிறேன், ஒவ்வொன்றையும் சிந்திக்க வைக்கிறது, ஒவ்வொன்றையும் யோசிக்க வைக்கிறது. நான் பிறந்ததற்கான காரணம் இதுதான், என் வாழ்க்கை மறுமைதான். அப்ப மறுமைக்காக இந்த உலகத்தில் நான் எப்படி கடந்து செல்ல வேண்டும், அனைத்தையும் குர்ஆன் அவர்களுக்கு புரிய வைக்கிறது. அல்லாஹ் புரிய வைக்கிறான். அதன் காரணமாகத்தான் அல்லாஹ்வின் தூதர் இந்த குர்ஆன் துவங்கியதிலிருந்து மரணிக்கிற வரை மேல் நோக்கி சென்று கொண்டே இருந்தார். மேல் நோக்கி என்றால் செல்வத்தில் அல்ல, அதிகாரத்தில் அல்ல, மனிதனை மனிதனாக வாழ வைப்பது, இந்த உலகத்தை புரிய வைப்பது, இந்த பிரபஞ்சம் ஏன் எதற்கு என்பதை மனிதர்களுக்கு புரிய வைப்பது. குர்ஆன் மனித அறிவோடு தான் பேசுகிறது, மனித சிந்தனையோடு தான் பேசுகிறது, மனித உள்ளத்தில் தான் பேசுகிறது. அல்லாஹ்வின் தூதர் மனிதர்களின் உள்ளத்தில் இந்த குர்ஆனை புரிய வைக்கிறார்கள். புரிய வைத்ததன் விளைவு அன்றைக்கு போட்ட அந்த திட்டமிடல் கியாமத் வரை அது அப்படியே நீடித்துக் கொண்டே இருக்கும். உலக வரலாறுகளை நீங்கள் பாருங்கள். பள்ளிக்கூடங்களில் மாணவர்கள் படிக்கலாம், கல்லூரிகளில் அல்லது உயர் படிப்புகளில் அந்த ஆராய்ச்சி படிப்புகளை படிக்கலாம். உலக வரலாறுகள் அல்லது சமூக அறிவியல் என்று சொல்லி எதை படித்தாலும் சரி, எந்த கலாச்சாரமாக இருந்தாலும், எந்த பண்பாடாக இருந்தாலும், குறிப்பிட்ட காலத்தோடு அதற்கு முடிவு என்பது வந்துவிடும். தலைமுறை வாழ்வோடு முடிவு என்பது வந்துவிடும். ஆனால் குர்ஆன் அன்றைக்கு போட்ட விதை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கு ஏற்படுத்திய அந்த மாற்றம், தலைமுறைகள் மாறுகிறது, நிலப்பரப்புகள் விரிவாகிக் கொண்டே இருக்கிறது. ஆனால் அது ஏற்படுத்திய அந்த கட்டமைப்பு என்பதை மாற்றவே முடியாது. அவ்வளவு அற்புதமான ஒரு நிலையை தான் குர்ஆன் அமைத்திருக்கிறது. அப்ப நாம் முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாம், நமது கைகளில் இன்றைக்கு அந்த குர்ஆன் இருக்கிறது. குர்ஆனை எப்படி புரிந்து கொண்டிருக்கிறோம், இந்த ரமலான் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. வெறுமனே குர்ஆனை கேட்பது மட்டும் போதுமானது அல்லது குர்ஆனை ரசிப்பது மட்டும் போதுமானது என்பதற்காக அல்லாஹ் வழங்கவில்லை. அல்லாஹ் நம்மோடு பேசுகிறான், உரையாடுகிறான். மனிதர்களிடத்தில் அல்லாஹ் உரையாடி கொண்டிருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல் வசனம் வருகிறது, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், படைத்த உமது இறைவன் பெயரால் வாசியுங்கள், படியுங்கள். படிக்கக்கூடிய தன்மை மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கிறது, புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கிறது, சிந்தித்து பார்க்கக்கூடிய தன்மை மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அப்போ ஒரு கால்நடைகளுக்கோ ஒரு தாவரங்களுக்கோ அல்லது இன்ன படைப்புகளுக்கோ பிரித்து அறியக்கூடிய அந்த ஆற்றல் என்பது இல்லை, பகுத்தறியக்கூடிய தன்மை என்பது இல்லை. இப்ப மனிதர்களாக இருக்கிற நமக்கு மட்டும்தான் அந்த தன்மை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நம்மிடத்தில் அல்லாஹ் சொல்கிறான்,
படைத்த உமது இறைவனின் பெயரால் வாசியுங்கள், படியுங்கள். படைத்த என்று சொல்லிவிட்டாலே நான் இருப்பதற்கு காரணம் என் ரப்பு. நான் இன்றைக்கு மனிதனாக நடமாடுவதற்கு காரணம் என் இறைவன், என் ரப்பு தான். அந்த ரப்பின் பெயரால் நீங்கள் வாசியுங்கள், படியுங்கள். அன்றைக்கு துவங்கிய அந்த வசனம் சுமார் 23 ஆண்டுகளுக்கு பிறகு ஹஜ்ஜத்துல் விதாஇல் அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குகிறான். அல்-யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய நாளில் இந்த மார்க்கத்தை உங்களுக்கு முழுமைப்படுத்தி விட்டேன். ரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இஸ்லாம் என்கிற இந்த கொள்கையை மார்க்கமாக உங்களுக்கு நான் திருப்தியோடு வழங்கிவிட்டேன், முழுமைப்படுத்தி விட்டேன். முதலாக ஆரம்பிக்கிறது 40 வயதுகளில் படியுங்கள், நீங்கள் வாசிக்க ஆரம்பியுங்கள். அப்ப வாசிக்க வாசிக்க அது உள்வாங்க மக்காவில் தனி நபராக இருந்தவர் ஒரு குடும்பமாக, ஒரு சமூகமாக மாறுகிறது. அப்படியே பரவி செல்கிறது, பரவி சென்று உலகத்தின் எல்லா பகுதிக்கும் செல்கிறது. ஒட்டுமொத்த மனித குலத்தின் ஏகத்துவ கொள்கையாளர்களையும் ஹஜ்ஜத்துல் விதாஇல் அழைத்து அல்லாஹ் குறிப்பிடுகிறான், உங்களுக்கு முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது. முதலாக ABCD ஆனா என்பதாக ஆரம்பிக்கப்பட்டு ஒரு வாழ்க்கை செயல்முறை செயல் திட்டம் உங்களுக்கு வழங்கப்பட்டு விட்டது. இனிமேல் இதன் அடிப்படையில் வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுங்கள், உலகத்தினுடைய பாதையை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறார். இதை முஸ்லிம்கள் புரிந்திருக்கிறோமா? குர்ஆன் தான் நமக்கான அடிப்படை. ஒரு தாயினுடைய மடியில் வளரக்கூடிய ஒரு குழந்தை 4 மாதம் 3 மாதம் 5 மாதம் அந்த குழந்தை பார்க்க தெரியாது, பெரிதாக நோக்க தெரியாது. அதற்கு தெரியக்கூடிய ஒரே உலகம் அம்மா தான் அதற்கு உலகம். பாப்பாவை கூட அந்த தாய் தான் சொல்லி பெயர் சொல்லி பழக்க வேண்டும். இன்ன உறவினர்களை இந்த தாய் தான் இன்னார் என்று சொல்லி அறிமுகப்படுத்த வேண்டும். அந்த குழந்தைக்கு முழு உலகமும் முதலும் கடைசியும் தாய் தான். தாயின் முகம், தாயின் நறுமணம், தாயின் அரவணைப்பு, அதுதான் உலகம். அதை தாண்டி இன்னொரு உலகம் இல்லை. மனிதனாக இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற நாம், படைப்பாக இருக்கிற நாம், நமக்கான அடிப்படை நோக்கம் படைப்பாளர், அவ்வளவுதான். அந்த படைப்பாளரின் உரையாடல் தான் குர்ஆன். அந்த படைப்பாளர் நம்மோடு பேசுகிறான், நம்மோடு உரையாடுகிறான். நான் எப்படி வாழ வேண்டும், நான் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை இந்த குர்ஆன் மூலமாக உரையாடுகிறான் என்பதுதான் மிக முக்கியமான அடிப்படையான ஒன்று. அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறான், உமா கலகன ஸமாவாதி வல் அர்த வமா பைனஹுமா லாஇபீன், வானங்களையும் பூமியையும் இந்த இரண்டுக்கும் இடைப்பட்டவற்றையும் நாம் கேளிக்கைக்காக படைக்கவில்லை, வீணாக படைக்கவில்லை. வானங்கள் பூமி இரண்டுக்கும் இடைப்பட்டவை, இரண்டுக்கும் இடைப்பட்ட அனைத்திலும் நாமும் அதில் உள்ளடக்கம். அப்ப இந்த பூமியில் படைக்கப்பட்டிருக்கிற நாம் வீணாக கேளிக்கைக்காக படைக்கப்படவில்லை. இரண்டையுமே நியாயமான காரணத்தொன்னையே படைத்திருக்கிறோம். மனிதர்கள் அதிகமானோர் இதை புரிந்து கொள்ள மாட்டார்கள். தீர்ப்பு நாள் தான் இவர்கள் அனைவருக்குமான வாக்களிக்கப்பட்ட நேரம். அதாவது வானங்கள் பூமி இரண்டுக்கும் இடைப்பட்ட அனைத்தும், அதில் மிக முக்கியமான சிறந்த ஒரு படைப்பு. நாம் எதையும் அல்ல வீணா படைக்கல, வேலை வெட்டி இல்லாம படைக்கல, உயர்ந்த உன்னதமான நோக்கத்தோடு அல்லாஹ் படைத்திருக்கிறான். இதனுடைய அனைத்தின் முடிவும் தீர்ப்பு நாள், முடிவு நாள். அதுதான் இவர்களுக்கான வாக்களிக்கப்பட்ட நேரம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். நான் முதலில் சொன்னேன் இல்லையா, விண்ணளவாக கருமுட்டையாக அணுக்களாக செல்களாக கடந்து 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 ஆடலிருந்து வந்து கொண்டே இருக்கிறோம். மரணத்திற்கு பிறகு நீண்ட பயணத்தில் போய்கொண்டே இருக்கிறோம். கடைசியாக விசாரணை நாளில் போய் நிறுத்தப்படுகிறோமா இல்லையா? அதற்கு பிறகு சொர்க்கம் நரகம் என்று தீர்மானிக்கப்படுகிறதோ, யார் அந்த தகுதியை பெறுகிறார்களோ சொர்க்கத்திற்கான தகுதியை, அதுதான் வாழ்க்கை. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். யார் நரகத்திற்கான ஒரு நிலையை அடைந்து வருகிறார்களோ அதுதான் வாழ்க்கை. அதை எந்த வகையிலும் மாற்ற முடியாது, நிரந்தரமாக அதில் இருப்பார்கள். அப்ப நோக்கம் என்ன? இந்த உலகம் இல்லை, உலகத்தை கடந்து மறுமை என்கிற வாழ்க்கை, அதற்காகத்தான் அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறான். இதை குர்ஆன் மட்டும்தான் சொல்லித் தர முடியும், வேறு யாரும் சொல்ல முடியாது. நமது அறிவால் இதை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் நாம் அந்த புரிதலோடு குர்ஆனுடைய அந்த குர்ஆனோடு நமது அணுகுமுறை இருக்கிறதா?
நம்முடைய தொடர்பு இருக்கிறதா? ரமதான் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா? எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் அல்லது தவிர்ப்பதாக இருந்தாலும் எத்தனை காலமாக இதை செய்திருக்கிறோம் என்று பார்ப்பதை விட, நாம் செய்தால் அல்லது தவிர்த்தால் விமர்சிப்பார்களா, பாராட்டுவார்களா, நமக்கு அங்கீகாரம் கொடுப்பார்களா என்று யோசிப்பதை விட, என்னை படைத்தவர் எனக்கு என்ன கட்டளையிட்டு இருக்கிறான் அவ்வளவுதான். உலகமே சேர்ந்து ஒன்றை எதிர்த்தாலும் என்னை படைத்தவர் சொல்லியிருக்கிறானா, எனக்கு அதுதான் முதலும் கடைசி. உலகமே சேர்த்து எனக்கு ஆதரவாக நின்றாலும் அல்லாஹ் அதை அனுமதிக்கவில்லையா, எனக்கு அது தேவையில்லை என்கிற இந்த புரிதல் நம்மிடத்தில் ஏற்பட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் 23 ஆண்டு காலமாக மனித குலத்திற்கு கற்றுக் கொடுத்துக் கொண்டே இருந்தார்கள். வெறுமனே ஓடுவது மட்டும்தான் குர்ஆன் அருளப்பட்டதின் நோக்கம் என்று இருந்தது என்றால், அல்லாஹ்வின் தூதரோடு அல்லாஹ்வின் தூதருக்கு மக்காவில் அவ்வளவு பெரிய ஒரு போராட்டமோ சண்டை சச்சரவோ ஏற்பட்டிருக்க வேண்டிய தேவையே இல்லை. வாழ்ந்த 23 ஆண்டு காலமும் போராட்டம் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியையும் சிக்கல்களையும் போராட்டங்களையும் சந்தித்துத்தான் இந்த உலகத்திலிருந்து பிரிந்து சென்றார்கள். ஏன் அவ்வளவு பெரிய ஒரு போராட்டம்? உயிர் ஆபத்து, போர் என்று பல்வேறு வகையான நெருக்கடிகளுக்கான அடிப்படை காரணம் குர்ஆன் ஓதுதல் அல்ல, வெறுமனே ஓதுதல் தான் என்று நினைத்திருந்தால் அன்றைக்கு இருந்த அந்த அரபுகளுக்கு ஓதுவது என்பது ஒரு சிரமமே இல்லை. இன்றைக்கு இருக்கிற யூத நாடு, இன்றைக்கு இஸ்ரேல், அவனுக்கு அரபி தெரியாதா? குர்ஆன் அவனுக்கு ஓத தெரியாதா? சொல்ல போனால் நீங்கள் அரபு கல்லூரிகளில் படித்த ஆலிம்களிடத்தில் விசாரித்தீர்கள் என்றால் அங்க ஒரு தொடர்பு இருக்கும் என்று சொன்னால், அரபு நூல்களில் முக்கியமான நூல்களை ஆய்வு செய்து எழுதியவர்கள் யூதர்கள் மிக முக்கியமாக இருக்கிறார். பல்வேறு வகையான முக்கிய நூல்களை ஆய்வு செய்து எழுதியவர்கள். எப்படி எழுத முடிகிறது? அவர்களுக்கு ஒரு வகையில் அந்த நிலப்பரப்பில் வாழ்ந்ததால், நீண்ட காலம் வாழ்ந்து கொண்டிருப்பதால் அது தாய்மொழி. குர்ஆனை பற்றி ஒரு முஸ்லிமை விட அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். ஓதுவதல்ல விஷயம், ஓதுவதுதான் போதுமானது என்று இருக்கும் என்று சொன்னால், இவ்வளவு பெரிய ஒரு போராட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அபூஜஹலோ அவன் தலைமையினால் அந்த கூட்டமோ ஓதுவதற்கு பெரிய சிரமம் இல்லை. ஓதுவதல்ல நோக்கம், அதை புரிந்து அதன் அடிப்படையில் வாழ வேண்டும். அது சொல்கிற உபதேசங்களை உள்வாங்கி முன்பிருந்த வாழ்க்கை இனிமேல் மாற வேண்டும். பொருட்கள் வாங்கலா, குடும்பமா, நம்முடைய கேளிக்கைகளா, நம்முடைய உணவு பழக்க வழக்கங்களா, கலாச்சாரமா, பண்பானா, எதுவாக இருந்தாலும் சரி, குர்ஆனை வாசிப்பதற்கு முன்பு இருந்த நிலை வாசித்த பிறகு மாற வேண்டும். வெறுமனை ஓதுதல் அல்ல, ஓதுவதுதான் நோக்கம் என்றால் சாதாரணமாக சொல்லி இருப்பார்கள். சொல்ல போனால் சவால் விட்டுக் கொண்டிருந்தார்கள். எங்களுக்கு இது போன்ற சொல்ல முடியும் என்று சவால் விட்டார்கள். குர்ஆன் என்ன பெரிய குர்ஆன், நாங்கள் தான் சொல்லுவோம், எங்களுக்கு சொல்ல தெரியாதா என்று சவால் விடுகிறார்கள் என்றால் அப்ப அவர்களுக்கு எது கஷ்டமில்லை? ஓடுவது கஷ்டமில்லை, ஓடுவது சிரமத்திற்குரியது அல்ல, அது பிரச்சனையே இல்லை. பிரச்சனை என்னவென்றால் அவர்கள் எதிர்ப்பதற்கான காரணம் என்னவென்றால் அது சொல்லக்கூடிய வாழ்க்கை நோக்கம், அது சொல்லக்கூடிய அடிப்படையான புரிதல். அந்த புரிதல் தான் மிக முக்கியமான ஒன்று. அப்ப நான் மீண்டும் மீண்டும் சொல்வது, முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் இன்றைக்கு நினைக்கிறோம், தமிழ்நாட்டு அரசியலில் இருந்து, இந்திய அரசியலில் இருந்து, உலக அரசியல் அதிகாரம் வரைக்கும் இன்றைக்கு முஸ்லிம்கள் எல்லா இடத்திலும் பல்வேறு வகையான நெருக்கடிகளுக்கோ அல்லது சிக்கல்களுக்கோ துன்பங்களுக்கோ உள்ளாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் என்பதாக நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொருவரும் அவர் அளவிற்கு ஒரு வகையான நெருக்கடிகளை, ஒரு சிக்கல்களை நாம் சந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். முஸ்லிம் என்றாலே வேறு வழி இல்லை என்பதை போன்று நினைக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி மனித குலத்தை விட்டு செல்லவில்லை. தாழ்வு மனப்பான்மை கொண்டவர்களாக, அடிமை புத்தியை கொண்ட சமூகமாக மனித குலத்தை அல்லாஹ்வின் தூதர் விட்டு செல்லவில்லை. சுதந்திரமான மனிதனாக, படைத்தவனை தவிர எவனுக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது என்கிற முழு சுதந்திரம் உள்ள மனிதனாகத்தான் இந்த உலகத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனிதனுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். முஸ்லிம்களை அந்த வகையில் தான் விட்டு சென்றார்கள். எந்த ஒரு பாதையும் தெரியாத, மொழி தெரியாத, பழக்க வழக்கம் தெரியாத ஒவ்வொரு நிலப்பரப்புக்கும் நபித்தோழர்கள் சென்றார்களா இல்லையா? சஹாபாக்கள் சென்றார்களா இல்லையா? ஏன் சொல்கிறார்கள்? குர்ஆன் உள்ளே சென்ற பிறகு இதுதான் வாழ்க்கை, நாம இன்றைக்கு இருப்பதெல்லாம் போலி, அது வீண் விளையாட்டுகள், இது வாழ்க்கை இல்லை.
இவர்கள் செய்யக்கூடிய அனைத்தும் வாழ்க்கை இல்லை, குர்ஆன் பேசுவதுதான் வாழ்க்கை என்பதை புரிந்து எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று துணிந்து சென்றார்கள். உயிரே போகும் என்று இருந்தாலும் சென்றார்கள். ஏன்? படைத்தவனை தவிர வேறு எவருக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது என்கிற அந்த அற்புதமான ஒரு சிந்தனை உள்ளத்தில் ஏற்பட்ட மாற்றம் இன்றைக்கு அந்த நிலை இருக்கிறதா? குர்ஆன் இருக்கிறது. குர்ஆன் அதை விட மிக சிறப்பாக இருக்கிறது. அன்றைக்கு எல்லா அத்தியாயங்களும் குர்ஆன் ஒரு புத்தக வடிவமாக அன்றைக்கு மக்களிடத்தில் காணப்படவில்லை. அவர்களுக்கு இருந்த முக்கியமான ஒரு சாதனமே மனனம் தான். உள்ளத்தில் மனனம் தான் அவர்கள் ஓதுவதற்கான முக்கியமான ஒரு சாதனம். ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. விரல் நுனியில், விரலுடைய அந்த உரசலில் இன்றைக்கு நாம் கலர்களாக குர்ஆனை வைத்திருக்கிறோம். ஆனால் அன்றைக்கு இருந்த அந்த சமூகம் எப்படி இருந்தது? இன்றைக்கு 250 கோடிக்கும் அதிகமான முஸ்லிம்கள், சுமார் 50 நாடுகளில் ஆட்சியாளர்களாக முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். எப்படி இருந்து கொண்டிருக்கிறது? சொல்ல போனால் இன்றைக்கு வல்லரசாக எந்த நாடு இருக்கிறானோ அவனுக்கான பொருளாதார உயிர் ஜீவனே அரபு நிலம்தான், அரபு தீபகற்பம் தான். அங்கு வருகிற அந்த இயற்கையினுடைய ஆற்றல் மூலமாகத்தான் அங்கே உறுதியெடுக்கப்படுகிற அந்த எண்ணெய் வளங்கள் தான் அவரது நாட்டை செழிக்க வைக்கிறது. இந்த பொருளாதாரம் தான் அரபு நாடுகளிலிருந்து இருக்கக்கூடிய அந்த இயற்கை அந்த ஆற்றலிலிருந்து அந்த எண்ணெய் வயல்கள் மூலமாக அவனுக்கு கிடைக்கக்கூடிய பொருளாதாரத்தை வைத்து இஸ்லாமிய நாடுகளையே நசுக்கக்கூடிய அளவுக்கு போய் கொண்டிருக்கிறான் இல்லையா? அடிப்படை காரணம் முஸ்லிம்கள் உயிர் ஜீவன் கையில் இருக்கிறது. அதை மறந்துவிட்டு அதை ஒரு புனிதத்திற்குரியதாக மாற்றிவிட்டு அதை வெறுமனே ஓடுவதற்காக என்று வைத்துவிட்டு அதன் அருமை தெரியாத மக்களாக இன்றைக்கு முஸ்லிம்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். உண்மையில் வல்லரசுகள் அல்லது உலக ரவுடிகளாக இருக்கக்கூடிய எவரிடத்திலும் எந்த ஒரு உயிர் ஆதாரமும் இல்லை, வீரமும் இல்லை. முஸ்லிம்கள் அறிந்து கொள்ளவில்லை என்பதை தவிர, முஸ்லிம்கள் தங்களுக்கான அந்த அடிப்படையை புரிந்து கொள்ளவில்லை என்பதை தவிர வேறு எந்த ஒரு பலமும் இல்லை. அப்ப இந்த ரமலான் நம்மிடத்தில் குர்ஆனோடு உள்ள தொடர்பை சரியான முறையில் ஏற்படுத்தி இருக்கிறதா என்பது மிக முக்கியமானது. திடீரென்று ஒரு நாள் வாழ்க்கை முடிந்துவிடும். எந்த நிலையாக இருந்தாலும் சரி, குர்ஆன் தான், குர்ஆன் சொல்கிற அடிப்படையில் தான் வாழ வேண்டும் என்பதுதான் அடிப்படையான ஒன்று. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதையுமே வீணாக்கவில்லை, வீணாக படைக்கவில்லை. வாழ்க்கை என்பது மறுமைதான். இந்த நீண்ட நெடிய தொடர்ச்சியில் ஆதமிலிருந்து தொடர்ச்சி, நீண்ட நெடிய தொடர்ச்சி என்பது கியாமத்தினுடைய அந்த மஹ்ஷருக்கு போய் தான் அது முடியும். அதற்கு பிறகுதான் வாழ்க்கை. இந்த அடிப்படையை குர்ஆன் சொல்லி தருகிறது. இந்த வகையில் குர்ஆனோடு உள்ள அந்த தொடர்பை நாம் அமைத்துக் கொண்டு அல்லாஹ் சொல்கிற அடிப்படையில் வாழ்ந்து வெற்றிக்குரிய மனிதர்களாக மாற செய்வானா என்று கூறி முதல் உரை. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் நாம் வாங்கக்கூடிய எந்த ஒரு சிறு பொருளாக இருந்தாலும் தயாரிக்கப்பட்ட விதம், பயன்படுத்த வேண்டிய முறை, அதற்கான முடிவு தேதி, இவை அனைத்துமே எல்லா பொருளுக்குமே இருக்கும். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும், ஒரு சாதாரண ஒரு மாத்திரை வாங்கினாலும், 5 ரூபாய்க்கு ஒரு மாத்திரை வாங்கினாலும் கூட, தலைவலி மாத்திரை வாங்கினாலும் கூட என்ன பொருட்களால் தயாரிக்கப்பட்டிருக்கிறது பதிவு செய்திருப்பார்கள். முடிவு தேதி பதிவு செய்திருப்பார்கள். என்ன வயதினர் அதை உட்கொள்ள வேண்டும், இவை அனைத்தையும் பதிவு செய்திருப்பார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பிரபஞ்சத்தை படைத்து அதில் மிகப்பெரிய சிறந்த ஒரு படைப்பாக நம்மை படைத்து ஒரு வாழ்வியல் வழிகாட்டியாக குர்ஆனை வழங்கியிருக்கிறார். குர்ஆனை படியுங்கள், படித்தால்தான் நீங்கள் யார் என்று புரியும். படித்தால்தான் இந்த பூமி எதற்காக படைக்கப்பட்டது என்பது புரியும். படித்தால்தான் இரவு பகல் மாறி மாறி ஏன் வருகிறது, ஏன் மழை அதிகமாக பெய்கிறது, ஏன் கடுமையான வெயில் அடிக்கிறது, இவை அனைத்தும் புரிய வேண்டுமானால் குர்ஆனை வாசியுங்கள்.
குர்ஆனை புரிந்து கொள்ளுங்கள் என்கிற அடிப்படையில் அல்லாஹ் நமக்கு கைகளில் கொடுத்திருக்கிறான். குர்ஆனை புரிந்து படிக்கவில்லையானால், பொருள் அறிந்து அதன் வழிகாட்டுதல் அறிந்து, மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், வெறுமனே ஓதுதல் அல்ல. அரபுகளுக்கு ஓதினாலே அவர்களுக்கு புரிய ஆரம்பித்து விடும், தாய்மொழியாக கொண்டவர்கள். ஹரமில் நாம் எல்லாம் பார்த்திருக்கலாம், ஓதும் போது சிலர்களுக்கு கண்களில் கண்ணீர் வரும். ஏன் வருகிறது? ஓதுவதால் அல்ல, ரசிப்பதால் அல்ல, அதனுடைய கருத்துக்களால். அல்லாஹ் பேசுகிற அந்த பேச்சுக்களால் அந்த உரையாடல் மகிழ்ச்சியை தருகிறது. சொர்க்கத்தை பற்றி, மறுமை பற்றி பேசும்போது மகிழ்ச்சியை தருகிறது. விசாரணை பற்றி, நரகத்தை பற்றி பேசும்போது அச்சத்தை, அழுகையை, பயத்தை, திடுக்கத்தை தருகிறது. அது ரசித்து தலையாட்டவில்லை, ரசித்து கண்களில் கண்ணீர் வரவில்லை. அந்த கருத்து உள்ளத்தில் ஒரு பாதிப்பை, தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. வேற்று மொழியை தாய்மொழி மொழியாக கொண்ட நமக்கு வெறுமனை ஓடுதல் மட்டும் போதுமானதில்லை, அது பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பொருள் அறிந்து வாசிக்க வேண்டும். அல்லது அரபியை கற்றவர்களாக மாறிவிட வேண்டும். குர்ஆனை பொருள் அறிய வேண்டும் என்பதற்காகவே அரபியை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சமூகமாக நாம் உருவாக்கிவிட வேண்டும், உருவாக்க வேண்டும். அதுவரை குறைந்தபட்சம் பொருள் அறிந்து வாசிக்கக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும். அப்படி மாறினோம் என்று சொன்னால் நம்முடைய படைப்பின் நோக்கத்தை புரிந்தவர்களாக இந்த உலகத்தை கடந்து செல்கிறோம் என்பதாக அர்த்தம். ஒரு கால் நாம் அப்படி புரிந்து கொள்ள முயற்சிக்கவில்லை. ஆனால் பொதுவாகவே இந்த பயான் உபதேசம் பண்றோம் இல்லையா, இது நாம் ஒரு சபையில் இருக்கிற வரை நமக்கு சில மாற்றங்களை ஏற்படுத்தும். அப்புறம் அடுத்தடுத்த வேலைகளில் நாம் செல்லும் போது கவனங்கள் மாறிவிடும். மனிதனுடைய இயல்பு அல்லாஹ் அப்படித்தான் எல்லாத்துக்கும் வச்சிருக்கிறோம். கேட்கும் போது ஒரு வகையான மனநிலை, எழுந்து செல்லும் போது வேறு வேலைகளில் ஈடுபடும் போது இன்னொரு நிலையில் நாம் சென்று விடுவோம். மீண்டும் நினைவுபடுத்தப்படும் போது நாம் கொஞ்சம் உஷாராகும். ஆனால் குர்ஆனை தனிப்பட்ட முறையில் வாசிப்பதற்கு இல்லை, நம்மை அறியாமலேயே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை, ஒரு மாற்றத்தை அது ஏற்படுத்திய தீரும். அது மனித கருத்து அல்ல, படைத்தவனின் இல்மு, படைத்தவனின் அறிவு. ஒரு மனிதனுடைய அறிவே ஒரு மிகப்பெரிய அளவிற்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது என்றால், படைத்தவனின் அறிவு என்பது எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமாகவே அந்த குர்ஆனை பொருள் அறிந்து, வழிகாட்டுதல் அறிந்து வாசிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா.